சாந்தி. 1/10/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, ஆத்ம உணர்வில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். இப்பயிற்சியின் மூலம் மாத்திரமே நீங்கள் தூய புண்ணிய ஆத்மாக்கள் ஆக முடியும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த ஒரு விடயத்தை பற்றிய ஞானம் இருப்பதால் எப்பொழுதும் முக மலர்ச்சியுடன் இருக்கின்றீர்கள்? பதில்: உருவாக்கப்பட்டுள்ள இந்நாடகம் அற்புதமானது என்ற ஞானத்தை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். ஒவ்வொரு நடிகரின் அழிவற்ற பாகமும் அதனுள் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரும் தமது சொந்த பாகத்தையே நடிக்கின்றார்கள். இதனாலேயே நீங்கள் சதா முக மலர்ச்சியுடன் இருக்கின்றீர்கள். மீண்டும் கேள்வி: வேறு எவரிடமும் இல்லாத எந்த ஒரு கலை தந்தையிடம் உள்ளது? பதில்: தந்தை எப்பொழுதும் ஆத்ம உணர்வுடையவர் ஆதலால் அவரிடம் மாத்திரமே உங்களை ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக்குகின்ற கலை இருக்கின்றது. அவரே பரம் ஆவார். எந்த ஒரு மனிதரும் இக்கலையை கொண்டிருக்க முடியாது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. இப்பொழுது இது உங்கள் ஓய்வு ஸ்திதியாகும். ஆகவே உங்கள் புத்தியிலிருந்து அனைத்தையும் விலக்கி ஒரேயொரு தந்தையின் நினைவில் நிலைத்திருங்கள். ஏகாந்தத்தில் அமர்ந்திருந்து பயிற்சி செய்யுங்கள். நான் ஓர் ஆத்மா, நான் ஓர் ஆத்மா. 2. சேபாதாரியாக இருக்கின்ற ஒரு மலர் ஆகுங்கள். சரீர உணர்வின் ஆதிக்கத்தினால் அவச்சேவையாகும் வகையில் அத்தகைய செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். பலருக்கு நன்மை ஏற்படுத்தும் கருவியாகுங்கள். நிச்சயமாக நினைவிற்கு நேரம் ஒதுக்குங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் இறைவனின் தூய்மைக்கான ஞானத்தில் உள்ள புதுமையை கிரகிப்பதன் மூலம் முற்றுமுழுதாக பற்றிலிருந்து விடுபடுவீர்களாக. தூய்மையே இந்த இறை ஞானத்தின் புதுமையாகும். நீங்கள் ஆன்மீக போதையுடன் நெருப்பும் பஞ்சும் தீப்பிடிக்காமல் ஒன்றாக இருக்க முடியும் என சொல்கின்றீர்கள். நீங்கள் உலகிற்கே சவால் விடுத்து தூய்மையாகாமல் உங்களால் ஒரு யோகி ஆத்மாவாகவோ அல்லது ஞானி ஆத்மாவாகவோ ஆக முடியாது என சொல்கின்றீர்கள். ஆகவே தூய்மை என்றால் சம்பூரணமாக பற்றில் இருந்து விடுபட்டிருப்பதாகும். எந்த ஒரு நபரின் மீதோ அல்லது பொருளின் மீதோ எப்பற்றும் இருக்கக்கூடாது. இத்தகைய தூய்மையால் மட்டுமே உங்களால் தூய்மையாக்கும் சேவையை செய்ய முடியும். ஸ்லோகம்: தூய்மை என்பது உங்களின் வாழ்க்கையின் பிரதானமான அத்திவாரம் ஆகும். நீங்கள் இறந்தாலும் உங்களின் தர்மத்தை கைவிடக்கூடாது. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. பதில்: